ஹலோ கைஸ், வெல்கம் டு பாண்டில் கேமிங். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போகிறேன். இந்த சீரிஸோட பேர் பில்ட் பண்ணுறோம். இதில் நம்ம மெயின்லி கேம் டிசைனிங், லோகோ டிசைனிங், பிளெண்டர், யூனிட்டி இந்த மாதிரி க்ரியேட்டிவான அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நானும் இப்போ தான் லர்னிங் ஸ்டேஜில் இருக்கேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டுட்டோரியல்ஸ் பண்ணி போட பார்க்குறேன். நான் புதுசாக எதாவது கற்றுக்கினா அதை டுட்டோரியல் பண்ணி போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதோட உங்களுக்கு ஏதாவது டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எதாவது கற்றுக்கினீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை இந்த சீரீஸில் அஃபினிட்டி டிசைனர் யூஸ் பண்ண போகிறோம். அதில் பென் டூலை வச்சு ஒரு சிம்பிள் ஃபயர் லோகோ எப்படி டிசைன் பண்ணுறது பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ரியேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ஒவ்வொரு வீடியோவும் புதுசாக எதுவாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டுகெதராக க்ரோ பண்ணுவோம். கீப் கிரியேட்டிங், கீப் பில்டிங். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம அஃபினிட்டி அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துவிட்டோம். நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு முதல்ல இங்கே ரைட் சைடில் இருக்கிற இந்த ப்ளஸ் பட்டனை பார்த்தீங்கன்னா நியூன்னு காமிக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேஜ் சைஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு வெறும் A3ன்னு செலக்ட் பண்ணி இதில் நான் பிடிச்ச டைட்டில் வச்சுக்கிறேன். லோகோ நியூன்னு வச்சுக்கிறேன். ஓகே, வேறு எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ க்ரியேட் டாக்குமெண்ட் கொடுப்போம். இது ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. முதல்ல நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்துக்குவோம். நம்ம இது ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய டூல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் வெறும் இந்த இமேஜ் டூல், அப்புறம் இந்த ஃபில் டூல், அப்புறம் இந்த பென் டூல் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதோட இதில் எப்படி கிரேடியன்ட் எஃபெக்ட் வரைக்கிறது, அப்புறம் எப்படி மொத்தமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு கூட பார்க்கலாம். சரி, முதல்ல வாங்க நம்ம ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். பின்ட்ரெஸ்ட்லேருந்து நான் எடுத்தேன். ஸோ நீங்களும் அதுலேருந்து ஏதாவது ஃபயர் லோகோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இமேஜ் வந்த உடனே பாப்அப் ஆகாது. நம்மளுக்கு தேவையான சைஸ் அளவுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கணும். ஸோ இதில் நான் ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இமேஜ் மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் மூவ்மெண்ட் ஆகும். ஜூம் அவுட்க்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்க்ரோல் பட்டன் கொடுக்கணும். அப்புறம் அப் அண்ட் டவுனுக்கு ஸ்க்ரோல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஓகே, ஸோ முதல்ல நம்ம பென் டூல். இந்த பென் டூலில் நிறைய வேரியன்ட் இருக்குது. ஒன்று பென் மோட், நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் மோட் இருக்குது. அதோட பாலிகன் மோட், அப்புறம் லைன் மோட். ஸோ நாம் இதில் வெறும் இன்றைக்கி பென் மோடு யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் மோட் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஓகே, அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் லாக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும். ஸோ அது எங்கேயும் மூவ் ஆகாது. இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஜூம் இன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்க்ரோல். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொன்று, இந்த கலர் செட்டில் இந்த நோ ஃபில் கொடுத்துருங்க. இல்லைனா அது ஒரு இது மாதிரி கலர் மாதிரி வரும். அது நல்லா இருக்காது. இப்போ இந்த லைன் லைன் ஒன் ஃபார்ம் ஆச்சு இல்லை, இங்கேருந்து கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணோம்னா இப்போ என்ன பண்ணோன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை எப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஸோ இந்த ஃபுல்லாக இப்படி தான் பெண்ட் பண்ணுற மாதிரி. இதை வச்சு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை இப்படி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்புறம் இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே இப்படி. ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் இதை ஏற்கனவே பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்ட்ரோல் ட்ராக். ஸோ இது ஃபஸ்ட்டு இதாகிடுச்சு. ஸோ இந்த சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணோடனே எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். இந்த லேயரில் நம்ம கலர் எப்படி பண்ணுறதுன்னா ஃபில் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை போயிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த கலர் வேணால் இருக்கும். அப்புறம் இதை இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இதிலே கிரேடியன்ட் எஃபெக்ட். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் 2-3 கலர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிட்டு டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது போயிடும். ஸோ நம்ம மொத்த கம்ப்ளீட் லோகோவும் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாலோ பண்ணலாம் கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த நம்ம புதுசாக ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஓகே, இது க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து தேவைப்படாது. அந்த டைமில் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் C
ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது டீசெலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பாயிண்ட் வேணுமோ அதை கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது ஏன் இந்த மாதிரி மாறினா, நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த பெண்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ இது சேஞ்ச் ஆகலை. சேஞ்ச் ஆகும்போது அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் மொத்த லோகோ கம்ப்ளீட் பண்ணிட்டு கலர் எப்படி பண்ணி நான் அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் எப்படி வர வச்சேன்றதை காமிக்க போகிறேன். ஸோ அது மட்டும் மொத்த லோகோ கம்ப்ளீட்டாக நான் ஃபாஸ்ட்வேர்ட் பண்ண போகிறேன். வீடியோ எண்டு மட்டும் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்டில் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி டிசைன் இருந்தால் உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்களும் சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஷேப்பாக இருக்குது. ஸோ நான் என்னோடய பாயிண்ட்டை இங்கே செட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணி சேம் கண்ட்ரோல் ட்ராக் பண்ணுங்கள். முதல்ல இந்த இடத்துல கொண்டு வாங்க. ஒரு கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பாயிண்ட் க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணி சேம் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ இங்கே ட்ராக் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதை அட்ஜஸ்ட் பண்ண அது கொஞ்சம் ஷேப்பு வரும். முடிஞ்ச அளவுக்கு இதை இன்வெர்ட் புஷ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். அவுட் டிக்ரீஸ் தான். ஷேப் வரல. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இந்த பக்கம் திருப்பினா பெண்ட் ஆகும். ஸோ மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இங்கே இருக்குது. ஷிஃப்ட் ப்ளஸ் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணால் இது இதாகும். மறுபடியும் கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த பாயிண்ட் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைனா ஓகே கைஸ், இப்போ இது மொத்தமாக முடிஞ்சு. ஸோ நம்ம அடுத்த ஷேப்புக்கு போவோம். அடுத்தது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ நான் அதை கம்ப்ளீட் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். ஓகே கைஸ், இப்போது எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நிமிஷம். ஓகே, மிடில் மவுஸ் கிளிக் பண்ணால் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் கொஞ்சம் ஜூம் அவுட்டு. ஸோ நான் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஒரு கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணோம்னா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எஸ் மாதிரி போகுது. இப்போது இங்கே இப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஷேப்புக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். முக்கியமான விஷயம், கண்ட்ரோல் பட்டனை ட்ராக் பண்ணும்போது விடவே விடாதீங்க.
ஒருவேளை அந்த டாட்டெல்லாம் மறைஞ்சிச்சின்னா கண்ட்ரோல் Z கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் அவ்வளோவா உங்களுக்கு தேவைப்படாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக இருக்கிற ஏரெல்லாம் 2 ஸ்ப்ளிட் பண்ணி ஷேப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரே ஐடியா பண்ணால் அது கொஞ்சம் நிறைய கட்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். சில டைம் அது ஷேப்பே மாற்றும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு டிசைன் பண்ண போய் புதுசாக கூட டிசைனாக மாறலாம். ஸோ என்னோடய சிம்பிள் டிப்ஸ் இது தான். இந்த டுட்டோரியலில் வர நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு பேசிக் டிசைன் இது பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த டிசைனெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது எப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட் தேவைப்படும் நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே இதாகிடும். இதை பிடிச்சி இங்கே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதை இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இங்கே அட்ஜஸ்ட் ஆகும். இந்த இடத்த மட்டும் கண்ட்ரோல் பண்ணி ட்ராக் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஆகும். நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த பேசிக் டிசைனிங் ஒரு ஐடியா வரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பாயிண்ட் எங்கே கனெக்ட் ஆகுது எங்கே இது செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் டிசைன் மெஸ்அப் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு பேக்ரவுண்டில் நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸை ஹை பிச்சுக்கு புஷ் பண்ண பார்க்குறேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல இந்த பம்ப் ஹை லோ இடத்துல இது கீழே பண்ணால் லோ ஆகும். ஸோ இது ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு இழுத்துட்டு போனால் அது அங்கேருந்து இந்த பக்கம் வரும். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட் இதோட. ஸோ இந்த இடத்துல தேவைப்படுது. ஓகே, கொஞ்சம் இது பண்ணணும். ஓகே கைஸ், நம்ம இதோட எண்டுக்கு வந்துட்டோம். முக்கியமானது கண்ட்ரோலை மட்டும் விட்டுறாதீங்க. கண்ட்ரோல் பட்டன் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஷேப் தேவைன்னு நினைக்கிறேன். போட்டுக்குவோம். இதை கொஞ்சம் இழுத்தோம்னா இது இப்படி வந்துடும். இதை இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். ஆனால் நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு இந்த பென் டூல் பற்றி கொஞ்சம் ஒரு ஐடியா வந்துருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ சடனாக இந்த மாதிரி அந்த ஆங்கர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்டோடதோ அதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட்டோடது இப்போ இங்கே இருக்குது என்னோடது இந்த ஆக்சஸ் பாயிண்ட். ஓகே, லாங் ட்ராக் பண்ண இங்கே வரும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபயர் ஷேப் கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஷேப் பார்த்துட்டு என்ன அடுத்த சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் அதை வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் சென்ஸ் நான் ஒரு எண்டில் அது கலர் கிரேடிங் அதை பற்றி தான் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ எண்டு மட்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மட்டும் நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இதை முடிச்சுட்டு அப்புறம் கலர் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மொத்தம் ட்ராயிங்கையும் முடிச்சிட்டோம். ட்ராயிங் இன் சென்ஸ் இந்த ஷேப்பை ட்ராக் பண்ணி முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய கர்வுன்னு ஒன்று ரெடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா நம்மளோட ஷேப்ஸ் இப்போது செப்ரேட்டாக பண்ண முடியாது ஒன்று ஒன்றா. ஸோ அதுவாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை மொத்தமாக இப்படி இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட்டு செலக்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த செலக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பென் டூல் அன்செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள், ஏன்னா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதை இப்படி பண்ணி இப்படி எல்லாம் செலக்ட் ஆகிடும். அப்புறம் போய் ஃபில் டூல் இருக்குல்ல, ஃபில் டூலை செலக்ட் பண்ணி நான் இப்போதைக்கு இந்த ரெட் கலர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெட்டாக மாறிடும். ஸோ இது என்ன பண்ணுங்கள், இங்கே ஏதாவது ஒரு இடத்துல இப்படி பிடிச்சிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த கிரேடியன்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு எத்தனை நடுவில் எத்தனை கலர் வேணுமோ போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு 3 இல்லை 4 கலர்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ பாட்டம் வந்து எப்போவுமே டார்க் கலர் சூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். இப்போ நான் பிளாக் செலக்ட் பண்ணுறேன். இப்போது மிட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளேம் ஸ்டார்ட் ஆகிறதுல ரெட்டு வச்சு கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்துட்டு போகிறேன். அப்புறம் இங்கே வந்து ஆரஞ்சு ஆல்மோஸ்ட் லைட் கிட்ட இழுத்துட்டு போகிறேன். அப்புறம் டாப் வந்து எல்லோ கொடுத்துடலாம். கம்ப்ளீட் எல்லோ கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேம் மாதிரி வரும். ஏன்னா இந்த பேக்ரவுண்டை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். என்னென்னா இதை கூட நீங்கள் ப்ரைட்டாக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கூட இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பேக்ரவுண்ட் எப்படி பண்ணோம்னா, ஸோ இதை கிளிக் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த ரெக்டாங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் ஷார்ட்கட்ஸ் இதிலே இருக்குது. நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இங்கேருந்து இது செலக்ட் பண்ணி, ஸோ இது ஆல்ரெடி ஃபில் டூல் செலக்ட் ஆகிறதுனால கலர் வந்துடும். ஸோ நான் இது பண்ண தேவையில்லை. கண்ட்ரோல் செட் ஒரு தடையும் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில்லுக்கு ஷார்ட்கட் ஜி நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இப்படி வேணாம், இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இதை இப்படி கிளிக் பண்ணி இழுத்து வந்து கீழே விட்டிங்கன்னா இது இந்த இடத்துல இதாகிடும். ஸோ இதுக்கு அத்தனை கிரேடியன்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி இதை டெலீட் கொடுத்துக்குவோம். இதை செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருவோம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம வேறு எந்த ரெட்டு இந்த கலர் கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கோங்க. எனக்குன்னா நீங்கள் நடுவில் கூட ஏதாச்சும் ஆட் பண்ணி கலர் சேர்க்கலாம். சேஞ்சஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ இந்த லோகோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இவ்வளோதான் சிம்பிள் இந்த லோகோ டிசைன். ஸோ நீங்கள் வேணும்னா மறுபடியும் இதை செலக்ட் பண்ணி வேறு ஏதாவது கிரேடியன்ட் கூட கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே கண்ட்ரோல் செட் இதை மட்டும் கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க்காக எடுத்துகிட்டு போகலாம். இது கிளிக் பண்ணி நான் இன்னும் லைட்டாக எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வேறு இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி இங்கே சேஞ்சஸ் கொடுக்கலாம். இந்த மிட் கலரை கூட டெலீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நானும் கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் ஐடியா இல்லை. ஸோ போக போக பார்ப்போம் நம்ம. ஓகே, இதில் இந்த மாதிரி வேரியண்ட்டு நீங்கள் பண்ணலாம். இதை வேணால் ஓகே
வேறு எதனா கலர் செலக்ட் பண்ணி டாப் கலரை வேணாலும் இந்த மாதிரி கொடுத்து நான் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா, எக்ஸ்போர்ட் பிஎன்ஜின்னு கொடுத்தோம்னா அது எப்படி வருதுன்னு முதல்ல பார்ப்போம். ஓகே, டாக்குமெண்ட்டுன்னு இருக்கட்டும். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வெறும் இந்த பேக்ரவுண்டோட சேர்த்து வருது. ஸோ நம்மளுக்கு அது அப்படி தேவையில்லை, வெறும் அந்த ஸ்பெசிஃபிக் லோகோ மட்டும் கம்ப்ளீட்டாக வரணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டில் கொடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிடில். ஓகே, மிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மொத்தம் ரெக்டாங்கிள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பிஎன்ஜின்னு கொடுத்தோம்னா, ஓகே, லோகோ நியூ 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ப்ரீவியஸ்லி க்ரியேட் பண்ணியிருந்தேன், அதையும் நான் காமிக்கிறேன். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதுவே இருக்கும். ஸோ கிளாரிட்டியாகவும் இருக்குது. ஸோ நான் ப்ரீவியஸாக பண்ணது லோகோ வந்து இதுதான். ஸோ நான் இப்போ டுட்டோரியலுக்காக மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி க்ரியேட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் ஆக போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய க்ரியேட்டிவிட்டி வீடியோ இன்னும் வரப்போகுது. அதோட உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் எனக்கு சொல்லலாம். நானும் அது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண போகிறேன். மோஸ்ட்லி யூனிட்டி இந்த மாதிரி எல்லாம். ஓகே கைஸ், இதோட ஒரு போனஸ் டிப் என்னென்னா, உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும் இது எப்படி செப்பரேட் லேயராக வந்துச்சுன்னு. நம்ம ஒரு தடவையும் இந்த ஷேப்பை லைக் இந்த என்ன சொல்கிறது ட்ரேஸ் பண்ணும்போது எஸ்கேப் கொடுக்க சொன்னோம் இல்லையா, அப்போது ஒரு தடவையும் இது புது ஷேப்பாக மாறிக்கும். ஸோ அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு லைனுக்கும் எஸ்கேப் கொடுத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு லைன் ஒரு கர்வாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, இப்போது இது எல்லாத்தையும் ஒரே நிமிஷம் ஹைட். ஓகே, ஹைட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அதோட இது எல்லாத்தையும் லாக் பண்ணிவிடும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென் டூல் எடுத்தீங்க, இப்படி ஏதோ ஒரு ஷேப் இங்கேருந்து இங்கே கொடுத்துக்கிட்டீங்க, அதோட எஸ்கேப்பு இதாகிடுச்சா. ஓகே, இதோட ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டீங்க, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதே தான், இப்படி கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு போனீங்க, இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க, இந்த மறுபடியும் இந்த இதுக்கு போயிட்டீங்க, எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா இதாகிடும். இப்போ இந்த ஒரு லைனு கொடுத்தீங்க, எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா இது ஒரு செப்பரேட் கர் வரும். இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு தடவையும் எஸ்கேப் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க அந்த ஷேப் கம்ப்ளீட் ஆச்சா என்னங்கிறது. ஸோ நான் இப்போதைக்கு இந்த மூணுத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். அப்புறம் இங்கேருந்து இங்கே இருக்கிறத அன்லாக் பண்ணிடுறேன். அதோட ஹைட் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் ஆகிருக்கு. அப்புறம் இந்த செலக்டில் செலக்ட் பண்ணிங்க, இல்லைன்னா டிசைன் மெஸ்அப் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை கண்ட்ரோல் செட்டு கொடுத்தா அது ரிப்பீட் ஆகிடும். இருந்தாலும் உங்கள் சேஃப்டிக்காக சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. ஆனால் இனிமேல் நம்ம ஒரு வீடியோவும் ஏதாவது புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணுவோம். ஸோ டுகெதராக நம்ம க்ரோ பண்ணுவோம். இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். கீப் கிரியேட்டிங், கீப் பில்டிங். Until then, see you next video. Thank you.